ஹலோ கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா தான் இருப்பீங்க. நான் தான் சபரி. வெல்கம் டு C2 சபரி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் அ பிகினராக இப்போ தான் பைக் ஓட்டை கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் டவுட்டாக இருக்கும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி கார்னர்ஸில் எந்த மாதிரி கார்னரிங் பண்ணுறது. கார்னரிங் மீன்ஸ் படுக்க போட்டு வளைக்கிறது இல்லை, நம்ம ட்ராக்கில் ஓட்டுற மாதிரி சொல்லலை. சின்ன சின்ன டேர்னிங் வருது இல்லையா, அந்த மாதிரி இடத்துல எப்படி டேர்ன் பண்ணுறது. ஒரு நிமிஷங்க, திடீர்னு தலைவர் வந்துட்டு சாப்பாடத்தில் வர மாதிரி அறுக்க ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம இங்கேருந்து கொஞ்சம் தள்ளி போய்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி டேர்னிங் வருது இல்லையா, இதிலலாம் என்ன மாதிரி டேர்ன் பண்ணுறது? நம்ம லைட்டாக பெண்ட் பண்ணால் போதுமா, இல்லை பிடிச்சி காரோட ஸ்டேரிங் வளைக்கிற மாதிரி வளைக்கணுமா, இந்த மாதிரிலாம் அப்படின்ற ஒரு கொஷின் வந்து நமக்கு எழும்பலாம். அண்ட் ப்ளஸ் நம்ம இதை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, கண்ட்ரோல் மீறி இந்த இடத்துல டேர்ன் பண்ணுறதுக்கு பதிலாக நேராக போயிடுவோம். ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கணும்னா சின்ன சின்ன பேசிக்ஸ் வந்து நம்ம கற்றுக்கிட்டோம்னாலே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் நிறைய பேர் என்கிட்ட வந்து கோச்சிக்கிட்ட விஷயம் என்னென்னா, தம்பி நீ வந்து 200cc வச்சு கற்றுந்துக்கிட்டு இருக்கேன், எங்களுக்கு நாங்களாம் லோ என்சிசி பைக்கில் தானே இதெல்லாம் கற்றுப்போம். ஸோ அதனால் எப்போவாவது சான்ஸ் கிடைச்சா லோ என்சிசிலேருந்து வீடியோ போடுறான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, எங்கள் அப்பாவோட இந்த சூப்பர் ஸ்ப்ளெண்டரை தூக்கிட்டு வந்துட்டேன். இது வந்து ஒரு 125cc தான். புதுசாக கற்றுக்குறீங்க அப்படின்னா இதுவே போதும். இந்த மாதிரி கொஞ்சம் லோ என்சிசிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதுமானது தான், நல்லாவே கற்றுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம டேர்ன் பண்ணணுமா இல்லை நம்ம பாடியை லைட்டாக பெண்ட் பண்ணணுமா அப்படின்றத பார்க்கலாம். ஏன்பா ஓரமாக தான் நின்றுட்டு இருந்தேன். ஓகே, இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலன்னா நல்லா பார்த்துக்கோங்க. இது ஹேண்டில் பார் இல்லையா, இப்போ உங்கள் அதில் ஒரு டேர்னிங் இருக்குன்னா என்ன பண்ணுவோம், இப்படி டேர்ன் பண்ணுவோம் பைக்கை. ஓகே, லெஃப்ட்டோ ரைட்டோ நமக்கு எந்த பக்கம் டேர்னிங் இருக்கோ டேர்ன் பண்ணுவோம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இந்த மாதிரி டேர்ன் பண்ணாமல் இந்த மாதிரி லைட்டாக உங்கள் பாடி போஸ்டரை மாற்றி, உங்கள் பாடியோட பொசிஷனை மாற்றிக்கிட்டு கொஞ்சம் லீன் பண்ணி இல்லை கொஞ்சம் பெண்ட் பண்ணி உங்கள் பைக்கை மூவ் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் ஈஸியாக டேர்ன் பண்ணலாம். நீங்கள் பார்க்கும்போது கேட்கும்போது என்னடா ஏதோ குழப்பறானன்ற மாதிரி இருக்கும், உளறிட்டுருக்கானன்ற மாதிரி இருக்கலாம். ஆனால் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, ஒரு 2-3 டைம் கொஞ்சம் டேர்னிங்லாம் நல்லா வளைச்சி பழகிட்டிங்கனாலே அதை நீங்கள் தானாகவே பண்ணிடுவீங்க. இப்போ நான் வந்துட்டு ஹேண்டில் பாரை வளைக்காமலே இந்த இடத்துல டேர்ன் பண்ணுறேன். அது எப்படின்றத பார்ப்போம். 5th கியரில் மக்களை முக்கியமான விஷயம், ஹார்ன் யூஸ் பண்ணுங்க டேர்னிங்கில். இது நான் எல்லாருக்கும் சொல்கிறது தான், எல்லா வீடியோலையும் இதை சொல்லிடுவேன். ஸோ தயவு செஞ்சு டேர்னிங்கில் ஹார்ன் யூஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன், ரைட் சைடு லைட்டாக ஒரு புஷ் பண்ணுறேன், அழுத்துறேன் என்னோடய ஹேண்டில் பாரை. லுக், அப்படியே வளைச்சிட்டேன். நான் உங்களுக்கு அங்கே வீடியோ இப்போ காட்டினேன் இல்லையா, அந்தளவுக்கு பெண்ட் பண்ண கிடையாது. ஓகே, நான் என்ன பண்ணியிருக்கேன், லைட்டாக என்னோடய பைக்கோட போஸ்டரை, அதாவது நான் பைக்கில் உட்காந்துருக்க பொசிஷனை லைட்டாக மாற்றினேன். அது மட்டும்தான் நான் பண்ணியிருக்கேன். அதுலேயே என்ன ஆயிடுச்சு, பைக் வந்து டேர்ன் ஆயிடுச்சு. இப்போ இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்துட்டு ஒரு லேண்ட் மாறுறோம். இப்போ நான் இந்த லேண்ட்லேருந்து அந்த லேண்டுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம இப்படி போய் வளைக்க தேவையில்லை இல்லையா, நம்ம ஒன்றும் கார் ரோட்டில் ரொம்ப ஸ்டேரிங் சுற்றி வளைக்க வேணாம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் லுக், இந்த சைடு நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ நான் இந்த ரைட் சைடு போகும்போது ஜஸ்ட் லெஃப்ட்டில் ஒரு புல் பண்ணாலே போதும். ஓகே, லெஃப்ட்டில் ஒரு புல் பண்ணலாம், அப்படி இல்லையா ரைட் சைடு நீங்கள் புஷ் பண்ணலாம். நல்லா பாருங்கள், உங்களுக்கு ஒரு சிங்கிள் ஹேண்டில் சொல்லி காட்டுறேன் பாருங்கள். ஆக்சுவலி இது ஒரு ஹைவேன்னு நினச்சிக்கோங்க, நான் ரைட் சைடு தப்பாக போயிட்டுருக்கேன். இந்த மாதிரி 1 வேல போகாதீங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் இந்த சைடு இருக்கேன். இப்போ அந்த சைடு போகணுன்னா ஜஸ்ட் இந்த சைடை தூக்கணும். ஜஸ்ட் ஒரு புல் பண்ணாலே அங்கேருந்து இங்கே வந்துடலாம். இப்போ இங்கேருந்து நான் அங்கே போகிறதுக்கு நான் இப்போ லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணி ரைட் சைடு போய் காட்டுறேன் பாருங்கள். ஜஸ்ட் ஒரு புல் பண்ணேன். புல்லுனா இழுக்கிறது. இப்போது ஒரு நல்ல டேர்னிங் வந்திருக்கு. இந்த இடத்துல கண்டிப்பாக நான் பிரேக் அடித்து கிளட்சை பிடிச்சி என் கீரை குறைச்சி அதுக்கப்புறம் தான் நான் ஆக்சிலரேஷன் கொடுக்கணும். ஏன்னா இந்த டேர்னிங்கில் நம்ம இப்போ பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த புல்லு புஷ்ஷெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா இந்த மாதிரி மண் ஃபுல்லாக சேர்ந்துருக்கு, கண்டிப்பாக வீல் ஸ்கிட் ஆகும். டயரோட பேஸ் நல்லா இருக்குது. ரொம்ப அகலமான டயர் வச்சுருந்தீங்கன்னா மேபி தப்பிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பைக்கில் கண்டிப்பாக ஸ்கிட் ஆகும். ஸோ நீங்கள் ஸ்லோ பண்ணி கியரை டவுன் ஷூட் பண்ணி டேர்ன் பண்ணணும். லைக் திஸ். இதே மாதிரி டேர்னிங்கில் என்ன பண்ணலான்னா, நான் ஆல்ரெடி 4th கியரில் இருக்கேன், ஸோ எனக்கு பிரச்சனை இல்லை. கியரை டவுன் ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் எப்படி டேர்ன் பண்ணணும். அண்ட் மக்களே, இது வந்து ஒரு பிளைண்ட் ஸ்பாட். மோஸ்ட்லி இந்த மாதிரி ஏரியாஸில் டேர்னிங் எல்லாமே பிளைண்ட் ஸ்பாட்டாக இருக்கும். பிளைண்ட் ஸ்பாட் இந்த சென்ஸ், 2 சைடுமே வந்துட்டு மரம் செடி கொடியெலாம் கவர் பண்ணியிருக்கும். ஆப்போசிட்டில் என்ன வருதுன்றது தெரியாது இல்லையா. அப்போ என்ன பண்ணலான்னா, இப்போ லெஃப்ட் சைடு டேர்ன் பண்ண போகிறீங்கன்னா இப்போ நான் போகிற இதே இடத்துக்குள்ளேயே வளைக்க ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப அங்கே ஏறிடாதீங்க. இப்போ நான் உங்களுக்கு ரைட்டில் வளைக்கிறேன், காட்டுறேன் பாருங்கள். இந்த சைடு ஏறி டேர்ன் பண்ணுங்கள். ஓகேவா?
அந்த நடுக்கோடு இருக்கு இல்லையா, அந்த பிரிச்சிருக்காங்க இல்லையா, போகிறக்கு ஒரு வழி வரக்கு ஒரு வழின்னு சொல்லிட்டு, அதுக்குள்ளே போய் டேர்ன் பண்ணாதீங்க. இந்த பக்கம் ஏரியா வளைச்சிக்கோங்க. நம்ம மறுபடியும் பார்க்கலாம், உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ வந்துட்டு பாருங்கள், நான் லெஃப்ட்டில் டேர்ன் பண்ணுறேன். இது வந்து ஒரு பிளைண்ட் ஸ்பாட் மாதிரி, ஆப்போசிட்டில் என்ன இருக்குன்றது எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு ஹார்ன் அடிங்க, இங்கேருந்தே இங்கே சென்டருக்கு வந்துடுங்க. அவ்வளோதான், சிம்பிள். இப்படி வந்துட்டு லைட்டாக வந்துட்டு ஒரு புல் பண்ணுங்கள், லைட்டாக அமுத்துங்க. லெஃப்ட் சைடு திரும்ப இருக்குது, நான் ரைட் சைடு ஹேண்டில் பார் லைட்டாக அமுத்தினேன், பார்த்தீங்களா? அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வந்துட்டு லெஃப்ட் சைடு திரும்பும் போது உங்கள் லெஃப்ட் சைடு ஹேண்டில் பாரை புஷ்ஷும் பண்ணலாம். அப்படி இல்லை, லெஃப்ட் சைடு திரும்பும் போது உங்கள் ரைட் சைடு ஹேண்டில் பாரை புல்லும் பண்ணலாம். புல் மீன்ஸ் இழுக்கிறது. இதை நீங்கள் எப்படி இழுப்பீங்க? இப்படி பிடிச்சி இழுத்துடக்கூடாது, இப்படி மேலோட்டமாக. லுக், இது எப்படி இழுக்கணும்னா, இப்படி இழுத்திங்கன்னா இந்த பக்கம் வளையும், இதை பிடிச்சி இப்படி இழுத்திங்கன்னா இந்த பக்கம் வளையும். நான் சொல்கிறது வந்துட்டு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு ஸ்ட்ரைட் ரோடில் போயிட்டுருக்கீங்க, ரைட் சைட் டேர்ன் வளைக்க போகிறீங்க அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க. 2 விதமாக அந்த டேர்னிங்கை நீங்கள் கிராஸ் பண்ணலாம். ஒன்று, இந்த சைடை நீங்கள் ஒரு புஷ், இந்த சைடு லைட்டாக புஷ் பண்ணி உங்கள் பாடி அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வளைச்சிக்கிட்டிங்க அப்படின்னா ஈஸி டு டேர்னாக இருக்கும். அப்படி இல்லையா, இந்த சைடை புல் பண்ணணும், இந்த சைடை கொஞ்சம் மேலே தூக்கின மாதிரி. பார்த்தீங்களா, இப்போ நான் நிற்கும்போது தூக்கும்போது இந்த சைடு வளைக்கி பார்த்தீங்களா? இதோட அப்ளிகேஷனுமே ஒன்று தான். ரெண்டுமே கடைசியில் எங்கே யூஸ் ஆக போகுது அப்படின்னா, உங்களுக்கு ரைட் சைடு டேர்ன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆக போகுது. இப்போ லெஃப்ட் சைடு அதே மாதிரி டேர்ன் பண்ண என்ன பண்ண போகிறீங்க? ஒன்று லெஃப்ட் சைடு இருக்கிறத அழுத்த போகிறீங்க, ஓகேவா? அப்படி இல்லையா, ரைட் சைடு இருக்க ஹேண்டில் பாரை அந்த டேர்னிங்க்கு ஏற்ற மாதிரி தூக்க போகிறீங்க மேலே. இந்த 2 தான், அதாவது இழுக்க போகிறீங்க. இந்த 2 தான். இப்போ நம்ம இன்னொரு டைம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஓகே கேஸ், இப்போ பாருங்கள், நான் எங்கேயுமே ரொம்பலாம் வளைக்க போகிறதில்ல. நான் வந்துட்டு இந்த பக்கமே ஏறிக்கிறேன், ஏன்னா எனக்கு அப்போ தான் ஸ்பேஸ் நிறைய கிடைக்கும். ஆப்போசிட்டில் வண்டி வந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரைட் சைடு ஹேண்டில் பாரை அழுத்துறேன், லெஃப்ட் சைடு ஹேண்டில் பாரை மேலே தூக்குறேன். ஜஸ்ட் சிம்பிள் தான். நான் தான் சொன்னேன் இல்லையா, இது இப்போ கேட்குறதுக்கு என்னடா அழுத்துன்ற தூக்குன்ற மாதிரி உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கலாம். பட் இது வந்துட்டு நீங்கள் பைக் ஓட்டி பழகிட்டிங்கனாலே, அந்த பேலன்சிங் கற்றுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு அது சப்கான்ஷியஸ் மைண்டில் அப்படியே போய் ஸ்டோர் ஆயிரும். ஒன்ஸ் உங்கள் மசில் மெமரி அப்டேட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த விஷயத்துக்கு தட்டி தூக்கிடலாம். எந்த ட்ரைனிங் வந்து ஈஸியாக வளைச்சிடலாம். இவ்வளோ தான் சிம்பிள். ஆனால் இதுவும் கார்னரிங்கும் ஒன்றான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கார்னரிங்கிறது வேறு, அது எல்லா பைக்லேயும் பண்ணவும் முடியாது. அதுக்கு ஸ்கில்லு முக்கியம், பைக்கோட கண்டிஷன் ரொம்ப முக்கியம். அதாவது டயர் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும், உங்கள் ஸ்பீட் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து தான் இந்த கார்னரிங்லாம் பண்ணணும். இதையும் கார்னரிங்கும் ஒன்றா போட்டு குழப்பிக்காதீங்க. இப்போ நம்ம இதே டேர்னிங்கில் நம்மளோட கியர் வந்து எந்த பொசிஷனில் இருக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். லுக், இப்போ வந்துட்டு நான் வந்து 5th கியரில் இருக்கேன், 50+ ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கேன். டேர்னிங் வருதுன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நான் இங்கேவே வந்துட்டு கிராஜுவலாக என்னோடய ஸ்பீடை குறைச்சிட்டேன் அப்படின்னா நான் கியரை வந்து டவுன் ஷூட் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு வராது. பார்த்தீங்களா, ஒரு 40 கிட்டத்தட்ட வரும்பொழுது லைட்டாக என்னோடய ரியர் பிரேக் அப்ளை பண்ணிவிட்டு ஹார்ன் அடிச்சுட்டு நான் சொன்ன மாதிரி லைட்டாக ரைட் சைடு கொஞ்சம் அழுத்தணும். அப்படின்னாலே அது அழுத்தணுன்னா ரொம்ப அழுத்தக்கூடாதுங்க, லைட்டாக தான் இருக்கணும். நான் சொல்கிற எல்லாமே அழுத்தணும் அப்படின்னா டேர்ன் ஆயிரும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ லெஃப்ட்டு டேர்ன் ஆயிடுச்சா, நான் வந்து கியர் டவுன் ஷிஃப்ட்டும் பண்ணலை, அப் ஷிஃப்ட்டும் பண்ணலை, எதுவுமே பண்ணலை. 5th கியரில் தான் வந்தேன், ஸ்லோ பண்ணேன், அப்படியே வந்துட்டு டேர்ன் பண்ணிட்டேன். என்னோடய பைக்கால் 5th கியரில் நான் 30-35 போனேன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் ஒரு சில பைக் என்ன பண்ணுன்னா ஒரு மாதிரி டக்குன்னு அடிக்கும், வீல் வந்து லாக் ஆகலாம். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் கிளச்சை பிடிச்சி ஒரு கியர் டவுன் ஷூட் பண்ணி டேர்ன் பண்ணுங்கள். சிம்பிள், ஒரு கியர் டவுன் ஷூட் பண்ணுறதே போதுமானது. இஃப் இன்கேஸ் ரொம்ப ஸ்லோ பண்ணிட்டீங்க, ஒரு 20-15 அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டிங்கன்னா மட்டும் 2 கியர் டவுன் ஷூட் பண்ணுங்கள். உங்கள் 2வது கியரில் வச்சு நீங்கள் டேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எப்படி டவுன் ஷிஃப்ட் பண்ணி அந்த இடத்துல டேர்ன் பண்ணலாம் அப்படின்றத காட்டுறேன். ஓகே கேஸ், இப்போ பாருங்கள் 50+ தான் போயிட்டுருக்கேன். பிரேக் அப்ளை பண்ணி ரொம்ப ஸ்லோ பண்ணிட்டேன் இல்லையா, இது வந்துட்டு நம்ம கியர் ரேஷியோக்கும் ஸ்பீடுக்கும் பொருந்தாது. ஸோ என்ன பண்ணுறேன், கிளச்சை பிடிச்சி ஒரு கியர் டவுன் ஷூட் பண்ணி அப்படியே அந்த டேர்னிங் கிராஸ் பண்ண கிராஜுவலாக என் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். நான் 4th கியரில் தான் இருக்கேன், நான் இன்னும் கியரை வந்து ஏற்ற கிடையாது. என்னோடய பைக்கில் இன்னொரு கியர் இருக்குது, 5th கியர் இருக்குது, ஓகேவா? ஸோ நான் டேர்னிங் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் எப்பவும் போல் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆக என்னோடய கியரை வந்து ஏற்றிக்கிறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் டேர்னிங்கில் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு. இன்னும் டீட்டெயில்டாக வீடியோ வேணும்னாலும் கண்டிப்பாக கேளுங்க. இந்த டேர்னிங்க்குனே தனியாக வந்துட்டு செப்பரேட்டாக நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணலாம், ஆல்ரெடி போட்டிருக்கேன். பட் இந்த டீட்டெயில்ஸ் நான் அதில் ஆட் பண்ணலை. ஸோ இப்போ நான் அதில் சேர்த்துட்றேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து என்ன வீடியோ வேணும், எது விஷயத்தில் உங்களுக்கு டவுட் இருக்கோ அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். லவ் யூ ஆல், டேக் கேர்.